ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வரவேற்கிறேன். இந்த காலை ஆராதனையில நீங்கள் எங்களோடு இணைந்திருப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவர் இந்த நாளை முன்குறித்திருக்கிறார், நன்மையான நாளாக மாற்றி இருக்கிறார். நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய நன்மையின் முழுமையும் இந்த காலையில பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களையும் நமக்கு வைத்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் வாக்கு பண்ணுகிற தேவன் ஒவ்வொரு முறையும் நமக்கு உண்மை உள்ளவராக அதை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். இந்த காலை வேளையிலும் தேவன் அப்படியாகவே செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம இந்த வருடத்தின் 11வது மாதத்தை நம்ம முடிக்க போகிறோம். ஆண்டவர் ஒவ்வொரு மாதமும் நமக்கு போதுமானவராக இருந்து நமக்கு தேவையான எல்லா காரியங்களும் அவரை பொறுப்படுத்தி வழி நடத்தி இருக்கிறார். இன்னைக்கு நம்ம ஜீவனோடு இருப்பது இதுக்கு சாட்சியாக இருக்கிறது. ஜீவனோடு இருப்பது மாத்திரமல்ல, நம்ம எல்லாருமே அநேக நன்மைகளை நம்ம அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம். தேவன் நல்லவர் என்று நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஒரு ஜெபம் செய்து நம்ம இந்த வார்த்தைக்கு நேராக, செய்திக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். என்னோடு சேர்ந்து ஜெபிக்கலாம். நன்றி அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளைக்காக நன்றி அப்பா. நீர் எங்களோடு பிரசன்னராய் இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களோடு இன்றைக்கு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, அவர்கள் இருக்கிற இடங்களிலே நீர் அவர்கள் மத்தியில பிரசன்னராய் இருக்கிறீரப்பா, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே உங்களுடைய தேவதூதர்களுடைய படையோடு ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியில பிரசன்னராய் இருக்கிறீர், அதற்காக நன்றி அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே நாங்கள் திறந்த இருதயத்தோடு திறந்த காதுகளோடு உடைய பிரசனத்தில் அமர்ந்து இருக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு பேச போகிற நன்மையான காரியங்களுக்காக நன்றி. நீர் எங்களுக்கு கொடுக்க போகிற வெளிப்பாடுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் வார்த்தையை கேட்கும் பொழுது ஆண்டவரே எங்கள் மனம் புதிதாவதற்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் உம்முடைய வார்த்தையை அனுப்பி சுகமாக்குகிற தேவனாய் இருக்கிறீர், விடுதலையாக்குகிற தேவனாய் இருக்கிறீர். இன்றைக்கு எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் அப்படியாகவே பெரிய விடுதலை அனுபவிக்க போகிறார்கள், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இன்றைய தினத்துல நம்ம மத்தியில வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்காக சகோதரர் மனோஜ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். சகோதரர் மனோஜ் பூனேல இருந்து சென்னையில இப்பொழுது சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதே போல ஒரு வாலிபனாக இருந்தாலும் ஊழியத்துல மிகவும் பெரிய பங்கை வகிக்கிறார். அவர்களுடைய குடும்பமாக தேவனை அவர்கள் சேர்த்து கொண்டு இருக்கிறார்கள், தேவனுக்கு ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அவருடைய தகப்பனார் தலைமை எடுத்து நடத்துகிற ஊழியத்தின் பெயர் கிங்டம் ஆஃப் ஹெவன் மினிஸ்ட்ரீஸ். தேவன் அவர்களை வல்லமையாக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக நான் சகோதரனை சந்தித்தேன். அவர் கொடுத்த அந்த சத்தியத்தை நான் கேட்ட பொழுது அநேக விடுதலைகளை நான் அனுபவித்தேன். அவரிடத்துல அநேக காரியங்களை நான் கற்றுக்கொண்டு இருக்கிறேன். இன்றும் நீங்களும் பெரிய ஆசீர்வாதத்தை அவர் மூலமாக பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். தொடர்ந்து நம்ம வார்த்தைக்கு நேராக செல்லலாம். Thank you, Jesus. நன்றி இயேசுவே. I would like to thank God and thank Sister Diana and Singh Uncle and our brother as well for inviting me here. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் நன்றி செலுத்துகிறேன். அதே போல சகோதரிக்கும் ஜான் அங்கிளுக்கும் கிறிஸ்டோபர் பிரதருக்கும் நான் நன்றி செலுத்த விரும்புகிறேன். It's a great privilege for me to be sharing the word among such people of faith. தேவனுடைய பிள்ளைகளின் மத்தியில இந்த காலை வேளையில இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. And I don't take this lightly. இதை நான் சாதாரணமாக எடுக்கவில்லை. So normally I feel very blessed by the way God leads me when I share the word. தேவன் ஒவ்வொரு முறையும் நான் வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்போது என்னை ஆசீர்வதிக்கிற விதத்திலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். So I'm not used to making notes and then sharing. நான் அந்த நோட்ஸ் எல்லாம் எடுத்து நான் தேவனுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்வதில்லை. But I believe when I stand here the Holy Spirit takes over and whatever is the need of the hour, that is what comes out. நான் விசுவாசிப்பது என்னவென்று சொன்னால், நான் இங்கே முன்பாக நிற்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் முழுமையாக என்னை ஆட்கொண்டு இந்த நேரத்துல உங்களுக்கு என்ன தேவை என்கிறதை அவர் அறிந்து என்னை வழி நடத்துகிறார். So if you are watching this message, I want you to listen very carefully because Holy Spirit is about to solve that problem that you've been struggling for with years. இன்றைக்கு நீங்கள் இதை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது கவனமாக கேளுங்கள். ஏனென்று சொன்னால் ஆவியானவர் உங்களுடைய தேவையை, உங்களுடைய பிரச்சனையை அவர் அறிந்து இந்த நேரத்தில் உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறார். Thank you, Jesus. நன்றி இயேசுவே. We all have an image of God and about ourselves. நம்ம ஒவ்வொருவருக்கும் நம்மை குறித்தும் தேவனை குறித்தும் ஒரு வரைபடம் நம்முடைய சிந்தனையில இருக்கிறது.
Yeah, and this image defines how we'll relate to God and relate to the people around us. இந்த நம்ம மனதில் இருக்கிற சிந்தனை நாம் தேவனோடு எப்படி உறவு கொள்கிறோம், மனிதர்களோடு எப்படி உறவு கொள்கிறோம் என்கிற காரியத்தை நிர்ணயிக்கிறதாக இருக்கிறது. This image decides how we function in this world. நாம் இந்த உலகத்தில் எப்படி செயல்படுகிறோம் என்பதை நிர்ணயிப்பது இந்த சிந்தனை, நம்ம இருதயத்தில் நம்ம கொண்டு இருக்கிற சிந்தனை. And praise God for the wonderful revelation of grace that is coming, and it is changing the way we see God. கிருபையின் வெளிப்பாடுகள் இந்த காலங்களிலே அதிகமாக வருகிறது. அது நாம் தேவனை பார்க்கிற விதத்தை அதிகமாக மாற்றி இருக்கிறது. அதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். But even among the group that maybe agrees with the message of grace, I feel there are some things that are missing in our lives. இந்த கிருபையின் சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிற கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் சில காரியங்களை அவர்கள் கவனமில்லாமல் விட்டுவிடுகிறார்கள் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். I always say that there is a difference between agreeing with something and believing on something. ஒரு காரியத்தை ஏற்றுக்கொள்வதும் அதை விசுவாசிப்பதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது என்று சொல்லி நான் நினைக்கிறேன். Many times we hear people saying I believed but it did not work. நிறைய நேரங்கள்ல ஜனங்கள் நான் இத விசுவாசிச்சேன் அது எனக்கு நடக்கல அப்படினு சொல்லி சொல்றத கேட்டிருக்கோம். That's not what the word of God says. ஆனா தேவனுடைய வார்த்தை அதை சொல்லவில்லை. The word says if we believe it works. வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் விசுவாசித்தால் அது அப்படியே நடக்கும் என்று சொல்லி. So we have to see whether we were believing or maybe there is something we need to change with God. அப்ப நம்ம சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம உண்மையிலேயே அப்ப விசுவாசிக்கிறோமா இல்லை நாம ஏதாவது காரியத்தை மாற்றிக் கொள்ள வேண்டுமா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். So one of the things is the revelation about grace. நாம தெளிவாக இருக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் கிருபையை குறித்த வெளிப்பாடு. So if we come in the presence of God and we feel the need that we have to maybe repent or maybe we are not good enough for God to bless us, there is something wrong with this picture. ஆண்டுடைய பிரசன்னத்துல வரும் பொழுது நான் அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு தகுதி இல்லை, நான் ஏதோ மனம் திரும்ப வேண்டும் என்கிற குற்ற மனப்பான்மை உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் சற்று சிந்தித்து பார்த்து சில காரியங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். Once in Pune we were sharing and we were sharing on the prodigal son. பூனேயில இந்த கெட்ட குமாரனுடைய கதையை நாங்கள் பகிர்ந்து கொண்டிருந்தோம். And in all my life I thought that story was about the prodigal son. அது வரைக்கும் நான் அந்த கதை அந்த கெட்ட குமாரனை குறித்தது என்று சொல்லி நான் நினைத்து கொண்டிருந்தேன். And that day the Holy Spirit just exploded the scripture and I saw the real meaning behind the parable of the prodigal son. ஆனா அன்றைக்கு நான் கேட்ட செய்தி எனக்கு என்னுடைய கண்களை திறந்தது. உண்மையிலேயே அந்த உவமை எதை குறித்தது என்று நான் புரிந்து கொண்டேன். God taught me to emphasize on the father rather than the prodigal son. தேவன் அந்த உவமையின் மூலமாக அந்த நல்ல தகப்பனை நம்ம காணும்படியாக விரும்புகிறார், அந்த கெட்ட குமாரனை அல்ல. See, we all can relate to the prodigal son because we've been rebellious at one point in our lives. நம்ம எல்லாரும் அந்த கெட்ட குமாரனோடு ஒத்து போக முடியும். என்னன்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு நேரத்துல நாம் அவனை போல வாழ்ந்து இருக்கிறோம். Right? And the story of the prodigal son stops when the father accepts him. அந்த கெட்ட குமாரனுடைய கதை அவனுடைய கெட்ட காரியங்கள் எல்லாம் அந்த தகப்பன் அவனை இருக்கிறது போலவே ஏற்றுக்கொள்ளதோடு முடிந்து விடுகிறது. And we don't really know what happens with the son after the father has accepted him. அது தகப்பன் ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் பையனுக்கு அந்த மகனுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி நமக்கு தெரியாது. And we have this sister in our fellowship, Sister Alisha, and she was sharing one story and the Holy Spirit just connected the story of the prodigal son and that story which sister was sharing. அலிஷா என்கிற சகோதரி அந்த கூடுகையில ஒரு கதையை சொன்னார்கள். இந்த கெட்ட குமாரனுடைய கதையும் அந்த கதையோடு ஒத்து போனது. She shares the story about this king has a newborn baby. ஒரு ராஜாவுக்கு ஒரு பிறந்த குழந்தை இருக்கிறது. And then he has another son. அதுக்கு பின்பாக ஒரு இன்னொரு மகன் இருக்கிறார். And something happens that the younger son is lost at a very young age. ஒரு மிக சின்ன வயதிலேயே அந்த இருக்கிற இரண்டாவது குழந்தை இளைய குழந்தையை அந்த ராஜா இழந்து விடுகிறார். The younger son is somehow caught by some beggars who live in very bad conditions. அந்த ஊரிலே மிக மோசமான நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிற பிச்சைக்காரனிடத்துல அந்த சிறுவன் மாட்டிக்கொள்கிறான். And this child grows up in a slum area. அந்த குழந்தை அந்த ஏழ்மையான அந்த சேரியிலே வளருகிறது. He grows up thinking he's a beggar.
அந்த குழந்தை தான் ஒரு பிச்சைக்காரன் என்று சொல்லி எண்ணிக்கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. But the father has been seeking for the son for years. அந்த தகப்பனோ அநேக வருடங்களாக அந்த தன்னுடைய மகனை தேடிக்கொண்டே இருக்கிறார். And then one fine day the father finds out somehow about the son, and the elder brother agrees to go and rescue the son. ஒரு நாள்ல அந்த ராஜா தன்னுடைய இளைய மகன் எங்கே இருக்கிறான் என்று கண்டுபிடித்து விடுகிறார். உடனே அந்த மூத்த குமாரனை கொண்டு அந்த இளைய குமாரனை மீட்டு கொண்டு வர திட்டமிடுகிறார். And this elder son goes and probably does something and convinces the son, his younger brother, and brings him back home. அந்த மூத்த குமாரன் இளைய குமாரனிடத்துல போய் எப்படியோ அவனுக்கு புரிய வைத்து அவன் வந்து தன்னுடைய சொந்த சகோதரன் ராஜாவுடைய பிள்ளை என்று புரிய வைத்து அவனை கொண்டு வருகிறான். So the father is very happy to see his son alive, whom he thought was dead. தன்னுடைய மகன் செத்து போயிட்டான் என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்த ராஜா தன் மகனை உயிரோடு பார்த்ததுல மிகுந்த மகிழ்ச்சி அவருக்கு. So he removes the son's shabby clothes and puts on brand new clothes. அந்த அழுக்காக இருந்த அந்த உடைகளை எல்லாம் மாற்றி புதுசான ஆடைகளை அவனுக்கு அணிவித்தார். He gives him his own room and a big room. அந்த அரண்மனையிலே amenities to sleep and enjoy. அந்த அரண்மனையிலே அவனுக்காக ஒரு தனியாக ஒரு அறையை கொடுத்து எல்லா வசதிகளையும் ஒழுங்கு பண்ணி கொடுக்கிறார். And so that evening for dinner when they all come together, அன்று இரவு உணவுக்கு எல்லாரும் ஒன்றாக வரும் பொழுது the father wants the son to sit and eat with him. அந்த ராஜா தன்னுடைய மகன் தன்னோடு கூட உட்கார்ந்து சாப்பிட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். So you can imagine a king's table would be very grand because he has his ministers and a lot of people eating with him. அந்த ராஜாவுடைய பந்தி எப்படியாக இருக்கும், பெரிய பந்தியாக இருக்கும், அவரோடு கூட அவருடைய மந்திரிகள் எல்லாம் சாப்பிடுவார்கள் என்று சொல்லி நாம் நினைத்து பார்க்க முடியும். But when the food is served, this younger son who was just rescued takes his plate and goes and sits down on the floor and starts eating very fast. அந்த இரவு உணவு ஆரம்பித்த உடனே அந்த இளைய குமாரன் அந்த தன்னுடைய தட்டை எடுத்து கொண்டு போய் தரையிலே உட்கார்ந்து ஓரத்திலே உட்கார்ந்து அவசரமாக சாப்பிடுகிறான். Because all his life he's never had enough to eat and he doesn't know that will he get another meal after this meal. அந்த வாழ்க்கை முழுவதுமாக அவன் வந்து அவனுக்கு உணவு கிடைக்குமா என்று தெரியாது, கிடைக்கிற உணவும் எவ்வளவு கிடைக்கும் என்று தெரியாது, மறுபடியும் எப்பொழுது உணவு கிடைக்கும் என்று தெரியாது. அதனால அவன் வேகமாக சாப்பிட்டு கொண்டிருந்தான். And the father feels hurt for the son. அந்த மகனை பார்த்த உடனே அந்த தகப்பனுக்கு அப்பாவுக்கு மிகுந்த வருத்தமாக இருக்கிறது. The father is like we'll teach him slowly, so let him be. மகனுக்கு அவனுக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சிந்திக்கிறார். And then it's time to sleep and he sends the son to sleep, and when in the morning the father comes to his room, அவனை தூங்க அனுப்புகிறார். காலையில வந்து அவனுடைய அறையில பார்க்கும் பொழுது he finds his son sleeping on the floor instead of the comfortable the king size bed that was there. அந்த பெரிய மெத்தையிலே அவன் படுப்பதை விட்டுவிட்டு தரையிலே படுத்து இருக்கிறதை பார்க்கிறார். When she shared that, I just remember it hit me so hard and I was almost crying. நான் இதை கேட்கும் பொழுது இது என்னை மிகவும் பாதித்தது. நான் அழ ஆரம்பித்து விட்டேன். God showed me that many of the prodigals, when they come back to the father, they act just like this younger son. அநேக கெட்ட குமாரர்கள் ஆண்டவரிடத்திலே வரும் பொழுது இவனை போலதான் நடந்து கொள்கிறார்கள். Because we've been trained in this world, we grew up in this world and we've been treated a certain way all of our lives. ஏன்னு சொன்னா நாம் இந்த உலகம் நம்மை வழிநடத்தி கொண்டு இருந்திருக்குது, நமக்கு காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறது. நாம் உலகத்திலிருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு இப்படியாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். And we hear this gospel which is too good to be true. It doesn't register with our minds. நம்புவதற்கு நம்ப முடியாத இந்த நன்மைக்கு எதுவான நற்செய்தி நம்முடைய சிந்தனைக்கு புரியாத காரியமாக இருக்கிறது. And even though we are in the kingdom of God, we are maybe living in this palace with God. நம்ம தேவ ராஜ்யத்துல அந்த அப்பாவோடு கூட அந்த மகன் அரண்மனையில வாழ்ந்தது போல நாம் தேவனோடு கூட தேவ ராஜ்யத்துல வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் we are not sure how long this is going to last. எவ்வளவு நாள் இப்படியாக இருக்க முடியும் என்று சொல்லி நமக்கு நம்பிக்கை இல்லை, நமக்கு தெரியவில்லை. And I believe that fear is going to be crushed today. இன்றைக்கு அந்த பயம் உங்களை விட்டு நீங்க போகிறது. See, God loved this world so much that he gave his only begotten son. தேவன் இந்த உலகத்தை அவ்வளவாக நேசித்ததினாலே தன்னுடைய ஒரே பேரான குமாரனையும் நமக்காக இந்த பூமிக்கு அனுப்பினார். That verse is much more than a scripture that we quote.
ஏதோ நம்ம பல இடங்களில் சொல்லுவதற்கு பயன்படுத்துகிற வார்த்தையாக மட்டுமல்ல அந்த வசனம். It's much more than just a scripture that we use to lead someone to the Lord. ஆண்டவரிடத்துல மற்றவர்களை வழிநடத்துவதற்கு நாம் பயன்படுத்துகிற ஒரு வசனம் மாத்திரமல்ல அது. It shows the value that God placed on us as being the children of God. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம் மீது அவர் வைத்திருக்கிற அந்த மதிப்பை அந்த வசனம் நமக்கு உணர்த்துகிறது. God himself took on flesh and became a ransom for us. தேவனே நமக்காக மாம்சமாகி நமக்காக பலியானார். That's the love of God for us. அதுதான் தேவனுடைய அன்பு. Yeah. And I really believe Holy Spirit is opening up our hearts and our understandings that we will be able to receive the love of God even better. இன்றைய தினத்தில் தேவன் உங்களுடைய இருதயத்தை திறக்கிறார். இதன் மூலமாக இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய அன்பை இன்னும் அதிகமாக பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். So we'll read 1 John 4:19. 1 யோவான் 4வது அதிகாரம் 19வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். It says, "We love him because he first loved us." அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். You know, many times I don't know, maybe it's because of the way we are treated in this world. ஒருவேளை இந்த உலகத்துல நீங்கள் ஒரு விதமாக நடத்தப்படுகிறதுனாலே, or maybe we were never taught to receive the love of God for ourselves. ஆண்டவருடைய அன்பை நாம் ஏற்றுக்கொள்ளும்படியாக நாம் கற்றுக் கொடுக்கப்படாததினாலே. Yeah, but many times I've seen people and done this thing myself. You know, when people come to God, they want to love him first without receiving his love. நானும் இதை செய்திருக்கிறேன். அநேகர் இப்படியாக செய்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். ஆண்டவருடைய இடத்துல வரும் பொழுது அவர் கொடுக்கிற அன்பை முதலாவது ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக அவர்கள் ஆண்டவரை நேசிக்க வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார்கள். Yeah, you can't bypass the step which God has set up. ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த படியை நாம் தாண்டி வேறு குறுக்கு வழியிலே நாம செல்ல முடியாது. I believe if we could follow this verse, most of our relational problems would end. நம்ம இந்த வார்த்தையை சரியாக புரிந்து அதை நான் செயல்படுத்துவோம் என்று சொன்னால், புரிந்து கொள்வோம் என்று சொன்னால் அநேக உறவு பிரச்சனைகளே நமக்கு விடுதலை உண்டாகும். Because without receiving the love of God, we can never truly give love to someone. ஆண்டவருடைய அன்பை சரியாக பெற்றுக்கொள்ளாமல் அந்த அன்பை மற்றவரிடத்துல கொடுப்பது மிகவும் கடினமானது. It's very important for us to know what God thinks of us personally. முதலாவது தேவன் நம்மை குறித்து என்ன சிந்திக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்வது மிகவும் அவசியம். The Holy Spirit is amazing, you know. பரிசுத்த ஆவியானவர் மிகவும் நல்லவர். Sometimes you can preach, like you can preach yourself into conviction. சில நேரங்கள்ல நாம் செய்தி கொடுக்கும் பொழுது நமக்கே நாம் பேசிக் கொள்கிறோம். I remember the Holy Spirit dealt with me on this topic. பரிசுத்த ஆவியானவர் இந்த காரியத்தை குறித்து என்னிடத்திலே பேசினார். There was a season in my life where I would just prophesy the love of God on people and it would just set them free. நான் அநேகருக்கு இந்த ஆண்டவருடைய அன்பை நான் பேசி இருக்கிறேன். அதன் மூலமா அவர்கள் விடுதலையை பெற்றிருக்கிறார்கள். And yet my own identity was very distorted. ஆனால் நான் என்னை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்த காரியங்கள் மிகவும் மோசமானதாக இருந்தது. I would not receive the love of God for myself. ஆண்டவருடைய அன்பை எனக்காக நான் ஏற்றுக்கொள்ளாதவனாக இருந்தேன். Meaning it was more easy for me to believe that God loved my brothers or sisters rather than receive his love for me. மற்றவர்களை தேவன் நேசிக்கிறார் என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடிந்தது. ஆனால் ஆண்டவருடைய அன்பை முழுமையாக எனக்காக நான் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. I believe many of us do that. நாம் அநேகர் அப்படியாக இருக்கிறோம். Because we know our faults better than anyone else's faults. மற்றவங்க தவறுகளை நம்ம புரிந்திருக்கிறத விட நம்ம தவறுகளை நம்ம அதிகமாக புரிஞ்சிருக்கிறோம். Well, there's a news flash for us. நமக்கு அது ஒரு செய்தியாக நமக்கு சிந்தனையில வருகிறது. God knew all our good and bad stuff before the foundation of the world. இந்த உலக தோற்றத்துக்கு முன்பாக ஆண்டவர் நம்முடைய நன்மைகளையும் தீமைகளையும் ஏற்கனவே அறிந்திருந்தார். And yet he came and he chose to send Jesus, his only son, to die for us. ஆனாலும் அதையெல்லாம் அறிந்திருந்தும் நமக்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்புவதற்கு சித்தமுள்ளவராய் இருந்தார். So it's very simple. All we have to do is just agree with what God thinks of us. இது மிகவும் எளிமையானது. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவர் நம்மை குறித்து என்ன சிந்திக்கிறாரோ அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். And my hard head took some time to get hold of this. என்னுடைய கடின இருதயம் இதை ஏற்றுக்கொள்வதற்கு சிறிது கஷ்டப்பட்டது. And even now I'm growing in this process. இதிலே நான் இன்னும் வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறேன். But I can tell you everything about my life has become much more effective as I receive the love of God for myself. அந்த ஆண்டவருடைய அன்பை நான் எவ்வளவு அதிகமாக ஏற்றுக்கொண்டேனோ அவ்வளவு அதிகமாக என்னுடைய வாழ்க்கையில நான் மாற்றங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். See, it's impossible to love people with our human love.
நம்ம மனித பிரகாரமான அன்பை கொண்டு மனிதர்களை நேசிப்பது மிகவும் கடினம். Because it will always have a limit. ஏனென்றால் அதுக்கு ஒரு அளவு இருக்கும். And I remember during this phase of my life, I used to get frustrated and irritated very easily. அந்த காலகட்டத்தில் எனக்கு மிகவும் எரிச்சலாக ரொம்ப ஈஸியா நான் எரிச்சல் அடைந்து கொண்டிருந்தேன். And that was like a sign to me. It's like, okay, something wrong is happening here. அது அந்த காலகட்டத்தில் இப்படியாக நான் இருந்ததால எனக்கு தெரிந்தது ஏதோ ஒன்று தவறாக நடந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி. But God started dealing with me, and the image that I had of myself began to change. ஆண்டவர் என்னோடு கிரியை செய்து நான் என்னை குறித்தே சிந்தித்துக் கொண்டிருந்த காரியங்களில் தேவன் மாற்றத்தை கொண்டு வந்தார். And it's still changing, and it's really exciting to walk with the Holy Spirit. அது இன்றும் மாறிக்கொண்டே இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரோட நடந்து செல்வது மிகவும் அருமையான ஒரு அனுபவம். So just like we read in 1 John 4:19, we have to receive the love of God for us first. 1 யோவான் 4:19 நம்ம வாசித்த மாதிரி ஆண்டவருடைய அன்பை முதலாவது நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். This is especially true when someone is in ministry. ஊழியத்தில் இருக்கும் பொழுது இது மிகவும் அவசியமாக இருக்கிறது. Because people in ministry, people don't treat you back the best. ஊழியத்தில் இருக்கும் பொழுது மற்ற சுத்தி இருக்கிறவர்கள் நம்மை ஊழியம் செய்கிறவர்களை ரொம்ப சிறப்பாக நடத்துவதில்லை. So people have attitudes, and mostly they manifest towards the leaders. அந்த ஊழியம் செய்யறவர்கள் மேல மக்கள் எல்லாரும் அவருடைய கோபத்தை அவருடைய பிரச்சனைகளை எல்லாம் வெளிக்காட்டுவார்கள். And if our ministry is just based on the acceptance of the people, then we'll run from ministry as soon as possible. மக்கள் எப்படியாக நம்மளை ஏற்றுக்கொள்கிறார்களோ அதை சார்ந்தே நாம் ஊழியம் செய்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் விரைவில் நம்ம ஓடி விடுவோம் ஊழியத்தை விட்டு. But receiving the love of God for ourselves will make us immune to all the hurts or offenses that can come through people. ஆண்டவருடைய அன்பை ஏற்றுக்கொள்வது இந்த மக்களிடத்திலிருந்து வருகிற எதிர்ப்பு நெருக்கங்களை எல்லாம் தள்ளிவிட்டு நம்ம அதெல்லாம் எதுவும் நம்ம தொடாத அளவுக்கு பாதுகாக்கிறதா இருக்கிறது. And we'll really be able to serve God because we are doing it as unto the Lord and not for people. அப்படி இருக்கும் பொழுது உண்மையிலேயே நாம் செய்கிற ஊழியத்தை தேவனுக்காக செய்ய முடியும், மனிதர்களுக்காக இல்லாமல் தேவனுக்காக நாம் செய்ய முடியும். In Ephesians and Colossians, Paul tells the people to work and serve their masters as if they're serving the Lord. எபேசியர்ல கொலோசியர்ல நம்ம வாசிக்கிறோம் மனிதர்களை அவருடைய எஜமான்களுக்கு தேவனுக்கு சேவை செய்வது போல சேவை செய்வபடியாக பவுல் தூண்டுகிறார். He says do it as unto the Lord, not just for eye service. தேவனுக்கு ஊழியம் செய்யும்படியாக நீங்கள் உங்களுடைய எஜமான்களுக்கு வேலை செய்யுங்கள் என்று சொல்லி சொல்கிறார். And that is only possible when we receive the love of God for ourselves and we become God focused. அது எப்படி சாத்தியம் என்று சொன்னால் தேவனுடைய அன்பை நாம் ஏற்றுக்கொண்டு அவரையே நாம் சிந்தித்துக் கொண்டு இருக்கும்போது அது மிகவும் எளிமையாக சாத்தியமாகிறது. See, there is a level of freedom we will never experience until we become independent of people around us. அந்த சுற்றி இருக்கிற மனிதர்களை சார்ந்து இராத ஒரு வாழ்க்கை மிகவும் விடுதலையான ஒரு வாழ்க்கை. Just yesterday and even today morning I was listening to the book of John. யோவான் புத்தகத்தை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். And Jesus is telling his disciples right before they are about to run and leave him. சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவை விட்டு ஓடுகிற அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். I don't know how many people do this, but I laugh a lot when I'm listening to the audio Bible. இந்த பைபிளை ஆடியோ பைபிளை போட்டு நான் கேட்கும் பொழுது நான் அதிகமாக சிரிப்பதுண்டு. It's like I can almost imagine and kind of see in my imagination how these people were reacting around Jesus. அந்த நான் கேட்கிற காரியங்களை அப்படியே சிந்தனையிலே நான் வரைபடமாக சிந்தித்து பார்ப்பதனால எனக்கு அதிகமாக சிரிப்பு வரும். And so at this point Jesus is talking to them and they are like now we believe everything that you say, because like we believe that you know everything and you don't have to prove anything to anyone. So அந்த நேரத்திலே அவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். அப்பொழுது அவர்கள் நினைக்கிறார்கள் இப்பொழுது நீங்க சொன்னதெல்லாம் உண்மை என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம், யாரும் எங்களுக்கு இனிமே நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி அவர்கள் நினைக்கிறார்கள். And Jesus is like do you believe me now? அப்ப இயேசு கிறிஸ்து கேக்குறார் இப்பொழுது என்னை விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்கிறார். And the next thing he says is like I tell you every one of you are going to leave and run. Leave me and run. அப்பொழுது அவர்கள் ஆமா விசுவாசிக்கிறோம்னு சொல்றாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து சொல்றார் நீங்க எல்லாரும் என்னை விட்டுட்டு இப்ப ஓட போறீங்க அப்படின்னு சொல்றாரு. He says yet I'm not alone because the Father is with me. ஆனாலும் நான் தனியாக இல்லை, பிதாவானவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி சொல்லுகிறார். Man, see, when Jesus walked on this earth, he walked as a born again Christian would walk. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த பொழுது ஒரு மறுபடி பிறந்த ஒரு விசுவாசியை போல வாழ்ந்தார்.
right? I believe it's in Philippians where it says, he did not think it was robbery to be equal with God, but yet he made himself of no reputation. பிலிப்பியர்ல நம்ம வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவோடு கூட சமமாக இருப்பதை கொள்ளை பொருளாக எண்ணாமல் சிலுவை பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தினார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். Yeah, it says though he was equal with God, he made himself of no reputation. அவர் தேவனோடு சமமாக இருந்தாலும் தன்னை தானே அவர் பெருமைப்படுத்திக் கொள்ளவில்லை. Meaning he only used what we can use, you know, as a born again believer. He only used those things. ஒரு ரட்சிக்கப்பட்ட நபர் என்ன காரியங்களை எல்லாம் பயன்படுத்திக் கொள்ள முடியுமோ அதை மாத்திரமே அவர் பயன்படுத்தினார். And that is why Jesus said, you will be doing the works which I did and greater works than these you will. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் செய்த காரியங்களும் செய்வீர்கள், அதை விட மேலான காரியங்களும் நீங்கள் செய்வீர்கள் என்று சொல்லி சொன்னார். So when Jesus says, you know, I know all of you are going to leave me and run, and yet I'm not alone because the Father is with me, that is something we also can walk in. இயேசு கிறிஸ்து சொன்னது போலவே நம்மளும் சொல்ல முடியும், நீங்கள் எல்லாம் என்னை விட்டுட்டு போனாலும் நான் தனிமையாக இல்லை, பிதாவானவர் என்னோட கூட இருக்கிறார் என்று சொல்லி நாமும் தைரியமாக சொல்ல முடியும். I love the attitude that Jesus had. இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த அந்த சிந்தனை, அந்த பார்வை எனக்கு மிகவும் பிடிக்கும். There is one day, where the majority of his following is ended in one day. ஒரே நாள்ல அவர் பின்தொடர்ந்து வந்தவர்கள் எல்லாம் போய்விட்டார்கள். Yeah, that's when he's talking about communion, and he says, unless you eat my flesh and drink my blood, you have no life in you. அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்து பேசுகிறார், என்னுடைய மாம்சத்தை புசித்து என்னுடைய இரத்தத்தை நீங்கள் பருகாவிட்டால் நீங்கள் என்னிலே பங்கு கொள்ள முடியாது என்று சொல்லி சொல்கிறார். Right, and when he says that, all the hundreds of people following him run away. All the 70 disciples that he had acquired, they leave and go away. அவர் அதெல்லாம் சொல்லுகிற நேரத்துல தான் அவரை பின்தொடர்ந்து கொண்ட அந்த 100 சீஷர்கள், அப்புறம் 70 சீஷர்கள் எல்லாம் அவரை விட்டு ஓடி விடுகிறார்கள். Right, and Jesus did not just fall on the floor and cry, say, God, all of them are leaving me, my ministry is ended in one day. அப்பொழுது இயேசு கிறிஸ்து அழுது புரண்டு, ஆண்டவரே என்னை பின்பற்றினதெல்லாம் போய்விட்டார்கள் என்று சொல்லி அவர் அழவில்லை. Right, he turns to his 12 and says, do you want to leave too? அவருடைய 12 சீஷர்களிடத்துல திரும்பி அவர் சொல்லுகிறார், நீங்களும் போக விரும்புகிறீர்களா என்று கேட்கிறார். And he wasn't being arrogant, and he wasn't like, I don't care for you. He cared for them. He had handpicked them. அவர் அவர்களிடத்தில் அக்கறை இல்லாதவராக அப்படியாக அவர் இல்லை, அவர்களை அவர்தான் தெரிந்தெடுத்திருந்தார். But his security was not in his disciples or in his ministry. ஆனா அவருடைய நம்பிக்கை, அவருடைய பாதுகாப்பு தேவன் மேல இருந்தது, அந்த இருந்த மக்கள் மீது இல்லை. His security was in God. அவருடைய நம்பிக்கை தேவன் மீது இருந்தது. And if we get hold of this, we can live our life on a whole different level. இதை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நம்ம வேறு விதத்துல, ஆசீர்வாதமான விதத்துல வாழ முடியும். Right, and for us to do that, we need to receive the love of God. இதை நாம் செயல்படுத்துவதற்கு முதலாவது நாம் தேவனுடைய அன்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். Everything Jesus did, everything Jesus lived out, he showed it to us as a pattern. தேவன் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழும் பொழுது செய்த காரியங்கள் எல்லாம் நாம் பின்பற்ற கூடும்படியாக அதை அவர் செய்து காட்டினார். We can be so dependent on God that we don't draw our identities or our love or our worth from people around us. நம்ம எந்த அளவுக்கு தேவனை சார்ந்திருக்க முடியும் என்று சொன்னால் நம்முடைய அடையாளத்தை நம்ம சுற்றி இருக்கிற இடத்துல நாம தேட வேண்டிய அவசியமே இல்லை. Thank you, Jesus. So we need to know the love of God for us first. அப்போ தேவனுடைய அன்பு நமக்கு எப்படியாக இருக்கிறது என்று நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். Right, and I believe many of us struggle in this area. இந்த காரியத்தில் நாம் அநேகர் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். Like I was sharing, for me it was easy, and I would pray over people, I would prophesy over people, and people would literally be crying because they would experience the love of God of them. என்னை குறித்து நான் சொன்ன மாதிரி மற்றவர்களுக்கு நான் தேவனுடைய அன்பை சொல்லும் பொழுது அவர்கள் எல்லாம் அதை ஏற்றுக்கொண்டு அழுவார்கள். And I would not feel personally, like I'd feel like, okay, this is happening for them, but I would not be able to relate with God the same way which I told them that they could relate with God. அவர்கள் நான் பேசுவது மூலமாக தேவனுடைய அன்பை உணர்ந்த விதத்தில் என்னால் அந்த அன்பை உணர முடியாதவனாக நான் இருந்தேன். Right, and Holy Spirit somehow got through to me, and an entirely new area in my life opened up. ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இடைப்பட்டு என்னுடைய வாழ்க்கையில ஒரு புதிய திருப்பு முனையாக அது அமைந்தது. And I love to preach, I love to share.
தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகவும் பிடிக்கும். And that's one of the passions that I have. எனக்கு மிகவும் விருப்பமான காரியம் அது. But for me, the most exciting thing is when I sit alone with God and He's teaching me. அதை விட எனக்கு மிகவும் பிடித்த காரியம் என்னவென்று சொன்னால் தனிமையில இருக்கும் பொழுது அவர் என்னிடத்துல கற்றுக் கொடுக்கிற காரியம் எனக்கு மிகவும் பிடிக்கும். So one thing that did not change before my identity began to change is me being alone. Meaning one thing that did not change is even before I used to be alone and even now I prefer being alone. Okay. இந்த ஆண்டுடைய அன்பை நான் புரிந்து கொள்வதற்கு முன்பும் பின்பும் மாறாத ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் ஆண்டவரோடு தனிமையில இருப்பது. Yeah, but the reason for being or wanting to be alone changed. ஆனால் எதற்காக நான் தனிமையில ஆண்டவரோடு இருக்க விரும்பினேன் என்ற காரணம் மாறிவிட்டது. See, before when I would enter into a room or I would enter into an area and I would meet maybe believers or even unbelievers, I would immediately see like, okay, these people are, more godly than I am, and then I would almost all the time carry this sense of insecurity in me. ஒரு அறைக்குள்ளே விசுவாசிகள் இருக்கிற அறைக்குள்ளே நான் முன்பெல்லாம் நான் நுழையும் பொழுது எனக்கு தகுதி இல்லை, இவர்களெல்லாம் என்னை விட சிறந்தவர்கள் என்று சொல்லி ஒரு பயத்தை நான் எப்பொழுதும் என்னோடு கூட நான் எடுத்துக்கொண்டே போய் கொண்டிருந்தேன். Therefore I would not want to engage in conversations with people. அதனால மற்றவர்களோடு பேசுவதற்கு எனக்கு விருப்பம் இல்லாதவனாக நான் இருந்தேன். And it would be so funny, some people like anytime I share they would be like, bro, you are a blessing. Like what you said blessed me so much, and it would almost make me puke when I would hear something like that. அப்படி இருக்கும் பொழுது யாராவது என்னிடத்துல வந்து நீங்க சொன்ன காரியம் எனக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது, இல்லை தொட்டது என்று சொன்னால் வாந்தி எடுக்கும் அளவுக்கு எனக்கு அது ஏற்றுக்கொள்ள முடியாத காரியமாக இருந்தது. Somehow I could not agree with what they were saying. அதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. Because my image about myself was so distorted. ஏனென்று சொன்னால் நான் என்னை குறித்து சிந்தித்து இருந்த காரியம் மிகவும் மோசமாக இருந்தது. But now when this image has begun to change, ஆனால் இந்த சிந்தனை, இந்த அடையாளம், என்னை குறித்து நான் வைத்திருக்கிற அடையாளம் மாற துவங்கின பின்பு I still enjoy being alone because of the fellowship that I have with God. இப்பொழுது நான் தனிமையாக இருந்து ஆண்டவரோடு இருக்க விரும்புகிற காரணம் என்னவென்று சொன்னால் ஆண்டவரோடு ஐக்கியம் கொள்வதற்காக. But I know regardless of whom I meet, I will always have something to give. யாரை நான் சந்தித்தாலும் எனக்கு தெரியும் அவர்களுக்கு நான் ஏதாவது கொடுக்க முடியும் என்று நான் அறிந்திருக்கிறேன். And the Holy Spirit exposed this thing in me. இதை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உணர்த்தினார். He showed me while I was so focused on my shortcomings, I was actually undermining or neglecting the gift of God that was in me. நான் என்னை குறித்து நான் தவறாக புரிந்து கொண்டிருந்த காலத்திலே தேவன் எனக்கு கொடுத்திருந்த தாளந்துகளை எல்லாம் நான் குறைவாக எண்ணிக்கொண்டிருந்தேன். See, every one of you watching if you have a relationship with God, you surely have something that can benefit someone. பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனோடு உங்களுக்கு உறவு இருக்கிறது என்று சொன்னால் மற்றவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு கொடுப்பதற்கு உங்களிடத்திலே ஏதாவது உண்டு. But if we are so focused on what our shortcomings are, we will never allow that gift to flow and bless someone. ஆனால் நம்ம குறுகிய மனப்பான்மையோடு நம்முடைய குறைவுகளையே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறவர்களாக இருக்கும் பொழுது அந்த மற்றவர்களுக்கு நம்மிடத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாதவர்களாக நாம் மாறிவிடுகிறோம். So this has been like the biggest freedom that I've experienced up till now. எனக்கு கிடைத்திருக்கிற விடுதலையிலே இதுதான் மிகப்பெரிய விடுதலை என்று சொல்லி நான் சொல்வேன். Being free from myself. என்னிடத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைத்திருக்கிறது. In being so in having such a distorted opinion of myself, I was actually self-obsessed. என்னை குறித்தே நான் தவறாக புரிந்து கொண்டிருந்ததால எப்பொழுதும் என்னை குறித்தே சிந்திக்கிறவனாக நான் இருந்தேன். I was more mindful of myself than God. ஆண்டவரை குறித்து சிந்திப்பதை விட என்னை குறித்தே நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். And Holy Spirit has a funny way of showing you things. பரிசுத்த ஆவியானவர் மிகவும் விளையாட்டு விதமாக காரியங்களை நமக்கு உணர்த்துகிறவராக இருக்கிறார். The word of God says that we are supposed to be mindful of God and the things of God. வார்த்தை சொல்லுகிறது நாம் தேவனுடைய காரியங்களை குறித்து சிந்தனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. Holy Spirit was like, you're more mindful of yourself. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொன்னார் நீ உன்னை குறித்தே சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி சொன்னார். Yeah, so like I have this fun funny kind of relationship with the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரோடு எனக்கு மிகவும் ஒரு வித்தியாசமான விளையாட்டுத்தனமான ஒரு உறவு உண்டு. And I believe he likes my jokes. என்னுடைய ஜோக்ஸ்லாம் அவருக்கு பிடிக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். Praise God. நன்றி தேவனுக்கு. So this freedom we all can experience. இந்த விடுதலை நம்ம ஒவ்வொருவரும்
அனுபவிக்க முடியும். And it can only come by receiving the love of God for இது yourself. எல்லாமே தேவனுடைய அன்பை உங்களுக்காக நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் இது வருகிறது. See, if you've seen legalistic people, or if you've seen people who, value the law of God more than His goodness, more than His grace, one thing would be common in all of them. ஆண்டவருடைய அன்பை கிருபையை ஏற்றுக்கொள்வதை விட நியாயப்பிரமாணத்தை மிகவும் முக்கியமாக கருதுகிற எல்லாரிடத்திலையும் ஒரு காரியம் காணப்படும். It's like they would be often talking about how hard it is to please God, and how much they've invested in the gospel and how hard they work to please God. ஆண்டவரை பிரியப்படுத்துவது எப்படி மிகவும் கடினமானது, அவர்கள் எப்படியாக ஆண்டவரை பிரியப்படுத்துவதற்கு அநேக காரியங்களை செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி இப்படிப்பட்ட காரியங்களை அவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். And it is true, because these people love God and they've invested a whole lot. It's actually much more toil and effort than we grace people do. இது உண்மையாகவே மிகவும் கடினப்பட்டிருப்பார்கள். அவர்கள் அதிக கஷ்டப்பட்டு தான் தேவனை பிரியப்படுத்தி இருப்பார்கள். கிருபையை ஏற்றுக்கொண்டவர்கள் லகுவாக நாம் தேவனை பிரியப்படுத்துகிறோம். And because you can imagine, if you are given the task of filling an empty glass with another empty glass, you can imagine how much time and effort it will take. ஒரு காலியான டம்ளரை வைத்து நிரப்புவது என்று சொன்னால் எவ்வளவு கடினமோ அது அப்படியாக கடினமானது. Right, because if you are empty, you will not be able to you will not be able to pour out into other people. நாமே காலியாக இருந்தோம் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு நம்மிடத்துல ஒன்றுமே இல்லை. And if we see Paul's writings, we often see him saying that I'll boast in my infirmities, or I'd rather boast in Christ. I won't boast about myself. பவுலோட எழுத்துக்களை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், நான் என்னுடைய வேதனையிலே பெருமை பாராட்டுவதை விட நான் கிறிஸ்துவிலே பெருமை பாராட்டுகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுவார். In 1 Corinthians 15:10, Paul says, I labored more abundantly than all the other apostles. 1 கொரிந்தியர் 15:10 பவுல் சொல்கிறார், மற்ற அப்போஸ்தலரை விட நான் அதிகமாக உழைத்திருக்கிறேன். Yet not I, but the grace of God. ஆனாலும் நான் அல்ல, கிறிஸ்துவே அவருடைய கிருபையே என்று சொல்லுகிறது. When you understand the goodness of God towards you, தேவன் உங்க மீது வைத்திருக்கிற அந்த நன்மையை, அவருடைய நன்மையை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது, you can never credit anything to yourself. நீங்க ஒரு பொழுதும் எந்த காரியத்திற்குரிய மதிப்பை நீங்க எடுத்துக்கொள்ளவே முடியாது. At this moment in my life, I'm in a place where I get amazed almost every day. இப்பொழுது நான் இருக்கிற நிலைமையில, என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நான் தேவனை குறித்து நான் பூரிப்படைகிறேன். Because I'm surrounded by people, I'm surrounded by things, I'm surrounded by God situations in my life. இப்பொழுது நான் என்னுடைய வாழ்க்கையில நான் பார்க்கும்போது சுற்றிலும் தேவன் அமைத்திருக்கிற ஜனங்கள், பொருட்கள், காரியங்கள், சூழ்நிலைகள் எல்லாம் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். And I put no efforts to get any of this. இதை ஒன்றையும் சம்பாதிப்பதற்கு நான் முயற்சி எடுக்கவே இல்லை. It's almost like embarrassing to me, because I feel like I'm God's favorite. எனக்கு அது எப்படி இருக்குதுன்னு சொன்னால், நான் தான் ஆண்டவருக்கு மிகவும் விருப்பமான பிள்ளை என்று சொல்லி நான் சிந்திப்பது. Now we know that the scripture says God is not partial and He does not show favoritism. தேவன் பட்சபாதம் இல்லாதவர் என்று நான் அறிந்திருக்கிறேன். But I'm saying our understanding and our reception of the love of God should be such that we feel I am God's favorite. ஆனால் தேவனுடைய அன்பை நாம் எந்த அளவுக்கு புரிந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கும், நான் தான் ஆண்டவருக்கு மிகவும் பிரியமான, அவர் என் விரும்புகிற பிள்ளை என்று சொல்லி நீங்க சிந்திக்கிற அளவுக்கு நீங்கள் அவருடைய அன்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். Because unless we do that, I don't feel we are justifying the love of God for us. அதை நாம் ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும், அதை நாம் புரிந்து கொள்ளாத வரைக்கும் ஆண்டவர் நம் மீது செலுத்தின அன்பை நாம் வீணாக்குகிறவர்களாக இருக்கிறோம். And I don't know how many of you have experienced this, but it's more easy for us to bless other people or say good stuff about other people. மற்றவர்களை குறித்து நல்ல காரியங்களை சொல்வது, அவர்களை ஆசீர்வதிப்பது மிகவும் எளிதானது. Yeah, but unless you're really proud in the extreme where you think you're something out of this world, it's very difficult for us to come up with good things to say about ourselves. ஆனால் நான் மிகவும் சிறந்த நபர் என்று சொல்லி நாம் சிந்திக்காம நம்மளே குறித்து நம்ம நல்ல காரியங்களை சொல்லவே முடியாது. But thanks to the wonderful teachings that we've heard, I've come to understand that pride is not just having a high opinion of yourself, it's even having a low opinion of yourself. நாம் கேட்டுக்கொண்ட நல்ல சத்தியங்கள் மூலமாக நாம் புரிந்து கொண்டது என்னவென்று சொன்னால், பெருமை என்பது என்னை குறித்து நான் மிகவும் அதிகமாக
So the only humbleness is to agree with God. ஒரே தாழ்மை என்னவென்று சொன்னால் தேவனோடு ஒத்து போகிறது தான். God thinks I and you are worth the blood of Jesus. தேவன் நம்மை குறித்து என்ன நினைக்கிறார் என்று சொன்னால் நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்திற்கு எவ்வளவு மதிப்போ அவ்வளவு மதிப்புள்ளவர்கள் என்று சொல்லி நினைக்கிறார். That's the amazing truth that we all need to receive. இந்த சத்தியத்தை நாம் ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே. So it's very important that we receive the love of God for ourselves first. நமக்காக தேவனுடைய அன்பை முதலாவது நாம் ஏற்றுக்கொள்வது மிகவும் அவசியமானது. Only then we will be able to love God. அப்பொழுதுதான் நாம் தேவனை நேசிக்க முடியும். See, the sacrifice of Jesus was sufficient for all of us. இயேசு கிறிஸ்துவினுடைய தியாகம் நம்ம எல்லாருக்கும் போதுமானதாக இருந்தது. Yeah, so we don't have to try to sacrifice and love God first. நாம எதையாவது தியாகம் பண்ணி அவரை முதலாவது நேசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. That's why burnouts happen. அதனாலதான் நாம் சோர்ந்து போகிறது உண்டு. People are like, I'm so fed up of this ministry. I'm so fed up of following God. Living by faith is so difficult. இந்த ஊழியத்தை செயல்படுத்துவது மிகவும் கடினமாக இருக்கிறது. இந்த விசுவாச வாழ்க்கையை வாழ்வது மிகவும் கடினமாக இருக்கிறது என்று சொல்லி அநேக விசுவாசிகள் சொல்வதுண்டு. It's because we've been living in our strength, in our own strength. ஏன்னு சொன்னா நாம் சொந்த முயற்சியை சொந்த பலனை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறோம். And just like the story we heard in the beginning, நம்ம ஆரம்பத்துல கேட்ட அந்த கதையில வந்தது போல we need to understand that our identity is different. நம்முடைய அடையாளம் முற்றிலும் வித்தியாசமானது என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். See, we've been trained in this world and we've been treated a certain way all our lives. நம்ம இப்படியாகவே இந்த உலகம் நமக்கு காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறது, இப்படியாகவே நாம் நடத்தப்பட்டிருக்கிறதுனால நம்ம அப்படி சிந்தித்து கொண்டிருக்கிறோம். Many of us have experienced that when we do bad, we get bad. நம்ம அநேகர் அனுபவிச்சிருக்கிறோம். நம்ம ஏதாவது தவறு செய்யும் பொழுது நமக்கு ஏதாவது தீங்கு நடக்கிறது. Even when we do good, we might either get good or mostly bad. நன்மை செய்யும் பொழுது சில நேரங்களில் நன்மை நடக்கும், ஆனால் அநேக நேரங்களில் தீமை நடப்பது. That's what this world has trained us to do. இதை தான் இந்த உலகம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. And it's true in the world. இந்த உலகத்திலே அது உண்மைதான். But Jesus said we can enter and inherit the kingdom of God. ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னார் நம்ம தேவ ராஜ்யத்தை சுதந்தரித்திருக்கிறோம் என்று சொன்னார். If we are born again, we are not of this world. நாம மறுபடி பிறந்தவர்கள் எல்லாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. Jesus said we are in this world but not of this world. நாம் இந்த உலகத்துல இருக்கிறோம், ஆனால் இந்த உலகத்தார் அல்ல என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். So we need to start renewing our minds and start thinking how the kingdom of God functions. தேவனுடைய ராஜ்யம் எப்படி செயல்படுகிறது என்ற காரியத்தை கொண்டு நம்முடைய மனதை நாம் புதிதாக்க வேண்டும். In the kingdom of God, you don't get what you deserve. தேவ ராஜ்யத்திலே நமக்கு நம்ம செயல்களுக்கு என்ன பதில் உண்டோ அது நமக்கு கிடைக்காது. You receive what God gives you. நாம பெற்றுக்கொள்வது தேவன் நமக்கு என்ன கொடுக்கிறாரோ அதை நாம் பெற்றுக்கொள்வோம். For us, it was like we were stuck in the miry clay of sin, but God washed us clean with the blood of Jesus. நாம எல்லாரும் இந்த பாவத்திலே சிக்கி தவித்துக் கொண்டிருந்தோம், ஆனால் தேவன் நம்மை கழுவி சுத்தமாக்கினார். We had nothing lovely, we had nothing nice about us, but yet God loved us so much that He sent His only Son to die in our place. நம்மிடத்துல எந்த நன்மையும் இல்லை, எந்த அழகும் இல்லை, ஆனாலும் தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி நம் மீது அன்பு செலுத்தினார். In the world, we might feel that we are lonely, but God sent His Son so that He can know you and me personally. இந்த உலகம் ஒருவேளை நம்மை தனிமைப்படுத்தி வைத்திருக்கலாம், ஆனால் தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்பி நம்ம ஒவ்வொருவரோட தனிப்பட்ட விதத்துல உறவு கொள்ள விரும்புகிறார். So we can't function very effectively in the kingdom if we are operating by the principles of this world. தேவனுடைய ராஜ்யத்துல நாம் உலக முறையின்படி செயல்பட்டு கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நாம் சரியாக செயல்பட முடியாது. We have a new and living way. நமக்கு புதிய ஒரு வழி இருக்கிறது தேவராஜ்யத்திலே. We have to train our minds to live according to this new way. நம்ம இந்த புதிய வழி நம்முடைய சிந்தனையை புதிதாக்க வேண்டும். If we see in Ephesians, Paul is praying that the eyes of our understanding should be enlightened. எபேசியர்ல நம்ம வாசிக்கிறோம் நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி எழுதி இருக்கிறார். Right? Because now that we are in the kingdom of God, that we've become the children of God. நாம இப்போ தேவ ராஜ்யத்துல இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம். So we are not trying to attain anything. நம்ம எதையும் பெற்றுக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. We just need to learn how to use what we already have. ஏற்கனவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதை எப்படி பயன்படுத்த
வேண்டும் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். So if we go back to the story that we were sharing earlier, முதலாவது நான் பகிர்ந்து கொண்ட அந்த கதைக்கு சென்றோம் என்றால், this younger son who was eating his food on the ground as if he never get another plate. அந்த இளைய குமாரன் எப்படி தனக்கு அடுத்த வேளை சாப்பாடு கிடைக்காதோ என்று சொல்லி அந்த தரையில உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்ததை போல, he needs to renew his mind and come to agreement with this new found identity. அவன் அந்த சிந்தனையை விட்டு இந்த புதிய வாழ்க்கைக்கு, புதிய வழிக்கு அவனுடைய மனதை பழக வேண்டும். He needs to start understanding that this king whom he's been seeing all his life, and he never thought this king would even look at him, he is his father. வாழ்நாள் முழுவதும் இந்த ராஜா என்னை எட்டி கூட பார்க்க மாட்டார் என்று எண்ணிக் கொண்டிருந்த அவன் இன்றைக்கு அந்த ராஜாவை தன்னுடைய தகப்பனாக ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். Man, I love to go in nature. இந்த இயற்கையை ரசிப்பது எனக்கு மிகவும் பிடிக்கும். Any place in the nature, I just love it. Any place in the nature, I just okay, இயற்கை சம்பந்தமான எந்த இடமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். Especially if there is water there. அங்க தண்ணி இருந்தா எனக்கு மிகவும் சந்தோஷம். I love to swim. எனக்கு நீச்சல் அடிப்பது ரொம்ப பிடித்த காரியம். One of the most amazing things is when I'm sitting and watching it, all these mountains and all the greenery, everything, I can relate to it and see my father created this. அந்த இயற்கைக்குரிய காரியங்கள் எல்லாம் உட்கார்ந்து நான் ரசிக்கும் பொழுது, இந்த மலைகளை, இந்த தண்ணீரை எல்லாம் ரசிக்கும் பொழுது என்னால என்ன சொல்ல முடியும்னா, என்னுடைய அப்பா இதையெல்லாம் படைத்தார் என்று சொல்லி நான் சொல்ல முடியும். That's the God who loved me enough to send his own son in my place. அதையெல்லாம் படைத்த தேவன் தான் எனக்காக தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பினார் இந்த பூமியில. Thank you, Jesus. God said, Jesus said, love your neighbor as yourself. இயேசு கிறிஸ்து சொன்னார்ல, மற்றவர்களையும் நம்மை நேசிக்கிறது போலவே மற்றவர்களை நேசிக்க சொன்னார். But we mistreat our neighbors and we mistreat the people around us because we think bad about our own selves. நம்ம சுற்றி இருக்கிறவர்களை நாம் ஏன் தவறாக நடத்துகிறோம் என்று சொன்னால், நம்மை குறித்தே நாம் தவறாக புரிந்து வைத்திருக்கிறோம். So we are rightly following the scripture, just that we don't love ourselves very much. நம்ம வசனங்களை எல்லாம் கடைபிடிக்க முயற்சி செய்கிறோம், ஆனால் நம்மை நாமே நேசிப்பதில்லை. We need to understand that God did not pay this, this very high price for some trash. ஒரு குப்பைக்காக தேவன் இவ்வளவு விலை மதிப்பான இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை செலுத்தவில்லை. He saw something that we are not able to see. நம்மிடத்துல பார்க்க முடியாத ஏதோ ஒரு விலை மதிப்புள்ள காரியத்தை தேவன் பார்க்கிறார். So if we can't understand it, let's just come to agreement with him and maybe he'll teach it to us. அதை நாம் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் தேவனோடு ஒத்து போய் விடுவோம். அப்பொழுது தேவன் நமக்கு அதை கற்றுக் கொடுக்கிறார், புரிய வைக்கிறார். So if this verse, in 1 John 4:19, if it doesn't make sense to you, do not reject it. இந்த வசனம், அதாவது 1 யோவான் 4:19 நம்ம வாசித்த வசனம் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்தால் அதை நிராகரித்து விடாதீர்கள். Just open your heart and say, Holy Spirit, I don't understand it, but I'm ready to receive it. அவருடைய இருதயத்தை திறந்து கொடுத்து, பரிசுத்த ஆவியானவரே, இதை எனக்கு முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை, ஆனாலும் எனக்கு அதை கற்றுக் கொடுங்கள் என்று சொல்லி கேளுங்கள். I want to know how you see me. நீங்க எப்படி என்ன பார்க்கறீங்கன்னு சொல்லி நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கேளுங்கள். I want to know why you love me. நீங்க ஏன் என்ன நேசிக்கிறீங்கன்னு நான் அறிந்து கொள்ள வேண்டும். And he will show you marvelous things. உங்களுக்கு மிக ஆச்சரியமான காரியங்களை தேவன் வெளிப்படுத்துவார். Jesus. We can go to one more scripture. இன்னொரு வசனம். It's in Matthew 13:44 to 46. மத்தேயு 13:44 இருந்து 46. I'm sure many of us would have heard this parable, and this is preached quite a lot, and my understanding about this parable also changed. இந்த உவமையை நம்ம அநேக போதித்து நம்ம கேட்டிருப்போம், ஆனா இதனுடைய புரிந்து கொள்ளுதல் எனக்கு ஒரு மாற்றம் வந்தது. Probably we'll just read verse 44. 44 மட்டும் நம்ம வாசிக்கலாம். It says, again, the kingdom of heaven is like a treasure hidden in the field, which a man found and hid, and for joy over it he goes and sells all that he has and buys that field. மத்தேயு 14:44, அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். And the general understanding about the scripture is that God and Jesus are like this treasure who are hidden in the field, and when we find them we should leave everything and just go after them. பொதுவாக இந்த உண்மையை குறித்து இருக்கிற புரிந்துகொள்ளுதல் என்னவென்று சொன்னால், இந்த
பொக்கிஷம் தேவன் இயேசு கிறிஸ்து. அந்த பொக்கிஷத்துக்காக நம்ம வாழ்க்கையில இவை எல்லாவற்றையும் விட்டு அந்த பொக்கிஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் புரிந்திருக்கிறோம். And I agree with that definition 100%. அந்த புரிந்து கொள்ளுதலையும் நான் 100% ஏற்றுக்கொள்கிறேன். If there is anything in this world that is worth giving our lives to and giving our lives for, it is Jesus. நம்ம வாழ்க்கையை கொடுப்பதற்கு மதிப்புள்ள ஒரு காரியம் எதுவாக இருக்க முடியும் என்று சொன்னா இயேசு கிறிஸ்துவாக தான் இருக்க முடியும். And when we come to him, we must not hold back anything. We just should give everything of ours to him. நம்ம அவரிடத்துல வரும் பொழுது எதையும் நமக்காக வைத்துக் கொள்ளாமல் எல்லாவற்றையும் அவரிடத்துல கொடுக்க வேண்டும். But God showed me the other aspect of the scripture. அதுவும் சரிதான். ஆனால் தேவன் இந்த ஊமையை குறித்து வேறு ஒரு பார்வையை எனக்கு கற்பித்தார். He showed me that I was a treasure hidden in the field. தேவன் எனக்கு காண்பித்த காரியம் என்னவென்று சொன்னால், அந்த நிலத்திலே புதைக்கப்பட்டிருந்த பொக்கிஷம் நான். And you are the treasure hidden in the field. நீங்களும் அந்த நிலத்திலே மறைத்து வைக்கப்பட்டிருந்த பொக்கிஷமாக இருக்கிறீர்கள். And when God found us, he sold everything that he had just to get us back. அந்த பொக்கிஷத்தை உங்களையும் என்னையும் அவர் கண்ட பொழுது அவருக்கு இருந்த எல்லாவற்றையும் விற்று நம்மை அவர் பெற்றுக்கொண்டார். God thinks you are worth his everything. தேவன் உங்களை குறித்து உங்களை பார்க்கும் பொழுது அவருக்கு இருக்கிற எல்லாவற்றையும் விற்று உங்களை பெற்றுக்கொள்ள விருப்பமுள்ளவராக இருக்கிறார். அவர் அப்படியே செய்தார் சிலுவையிலே. God thinks I'm worth risking his everything. அவருடைய எல்லாவற்றையும் விட்டு என்னை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் நினைக்கிறார். I still can't fully understand, and I don't think we'll ever understand as long as we are living in this earth. நான் இதுவரைக்கும் இதை முழுமையாக புரிந்து கொண்டதில்லை. நம்ம யாருமே இந்த பூமியில வாழுகிற வரைக்கும் நம்ம இதை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. But I'm feeling and I desire strongly to find out as much as I can about this love of God. ஆனால் இந்த அன்பை ஒவ்வொரு நாளும் இன்னும் அதிகமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். Wow. The love of God is so amazing. தானுடைய அன்பு மிகவும் சிறப்பானதாக இருக்கிறது. I remember growing up, we were given examples of how we were like ants in front of God. சிறு வயதுல இருக்கும் பொழுது நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட காரியம் என்னவென்று சொன்னால், தேவனுக்கு முன்பாக நம்ம எறும்பு போல இருக்கிறோம். But the scripture gives an entirely different understanding about who we are in the eyes of God. ஆனா அந்த தேவனுடைய வார்த்தை தேவனுடைய கண்களில் நாம் எப்படி இருக்கிறோம் என்கிறதை குறித்து முற்றிலும் வித்தியாசமான ஒரு பார்வையை கொடுக்கிறது. See, what I'm saying is not exalting you or me. நான் இப்ப சொல்லுகிற காரியம் என்னையோ உங்களையோ உயர்த்தி சொல்லுவதற்காக அல்ல. What I'm saying is exalting what Jesus did on the cross for you and me. நான் சொல்லுவது இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையிலே செய்த காரியத்தை மகிமைப்படுத்துகிறது. And if we don't understand what price was paid for us, we will never be grateful for him. நம்ம சிலுவையிலே நமக்காக தேவன் செலுத்தின கிரயம் எவ்வளவு மதிப்புள்ளது என்று நாம் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், நம்ம அதற்கு ஈடாக நம்ம அதற்கு தேவனுக்கு திரும்ப நம்ம எதுவுமே கொடுக்க முடியாது. And living for God will feel like an obligation. தேவனுக்காக வாழ்வது என்பது மிகவும் கடினமாக ஏதோ கடமையாக நமக்கு இருக்கும். But when we receive the love of God for us, ஆனா தேவனுடைய அன்பை நாம் முற்றிலுமாக நமக்காக ஏற்றுக்கொள்ளும் பொழுது living for God will be automatic. ஆண்டவருக்காக வாழ்வது மிகவும் லகுவாக வருகிற காரியமாக இருக்கும். See, there is just something that happens in us when we receive the love of God. தேவனுடைய அன்பை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது சில காரியங்கள் நடக்கின்றன. Many of us would have experienced this when we got newly born again. புதிதாக நம்ம ரட்சிக்கப்பட்ட பொழுது இந்த சில காரியங்கள் எல்லாம் நடந்திருக்கும். You remember how excited you were to tell everyone about Jesus. எப்படி நாம மகிழ்ச்சியாக எல்லாரிடத்திலும் இந்த தேவனுடைய அன்பை சொல்வதற்கு பிரியமுள்ளவர்களாக இருந்தோம். Because it was a good news and our soul was excited about it. அது நல்ல செய்தியாக நமக்கு இருந்தது, நம்முடைய ஆத்மா மகிழ்ந்து இருந்தது. But over time we let the cares of this world or maybe the preaching which teaches you condemnation steal this joy away from us. ஆனால் காலம் போக போக நமக்கு இருந்த அந்த மகிழ்ச்சியை இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களும் நாம கேட்ட செய்திகளும் நம்மிடத்திலிருந்து திருடுவதற்கு நாம் இடம் கொடுத்து விட்டோம். I believe that joy is coming back today for all of us. இன்றைக்கு நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நாம் அந்த ரட்சிக்கப்பட்ட முதல் நாள்ல இருந்த அந்த மகிழ்ச்சி திரும்பமாக உங்களுக்கு வருகிறது. I remember during this dry time in my life, I used to ask God, I was like, God, where is that joy? அந்த நான் சோர்ந்து போயிருந்த வாழ்க்கையின் பகுதியிலே, ஆண்டவரே இந்த மகிழ்ச்சி எங்க போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். And now I can
truthfully say that right now I'm in a place where I'm receiving the love of God, and the joy of my salvation is filling me up every day. ஆனால் இன்றைக்கு நான் சொல்ல முடியும், ஒவ்வொரு நாளும் அந்த ரட்சிப்படைந்த நாள்ல இருந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் என்னை ஒவ்வொரு நாளும் நிரப்பிக் கொண்டே இருக்கு. Yeah, and in the name of Jesus, it's only going to get worse. And போக போக இயேசுவின் நாமத்தில் நான் விசுவாசிக்கிறேன், இது இன்னும் பெருகிக் கொண்டே தான் இருக்க போகிறது. I want to see joy inexpressible and full of glory manifesting. அந்த மகிழ்ச்சி எனக்குள்ளாக இருந்து வெளிப்படும்படியாக நான் விரும்புகிறேன். See, that's the joy of our salvation. That's the joy that we can manifest when we receive the love of God for us. அந்த தேவனுடைய அன்பை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அந்த ரட்சிப்பின் மகிழ்ச்சி நம்மிடத்துல இருந்து வெளிப்படுகிறதாக இருக்கிறது. When we start receiving this love, we can't stop it. We can't help but let this love flow out of us towards God and towards other people. இந்த தேவனுடைய அன்பை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த அன்பு நம்ம இடத்துல இருந்து மற்றொரு இடத்திற்கும் தேவனிடத்திற்கும் செல்வதை நாம் தடை செய்யவே முடியாது. I believe the Holy Spirit is opening our hearts again. இந்த தினத்துல மறுபடியுமாக நம்முடைய இருதயத்தை தேவன் திறந்து கொண்டு இருக்கிறார். And many of us are going to receive this love and experience the love of God like we did on the first day when we were born again. அந்த ரட்சிக்கப்பட்ட முதல் நாள்ல இருந்த அந்த சந்தோஷத்தை நீங்க பார்க்கிற ஒவ்வொருவரும் இன்றைய தினத்திலே அதை மறுபடியுமாக நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். This time we won't lose it because we know how that joy comes now. இந்த முறை நாம் அதை இழந்து போவதே இல்லை. ஏனென்று சொன்னால் இந்த மகிழ்ச்சி எப்படியாக நமக்கு வந்தது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். It comes by acknowledging and receiving the love of God for us. அது எப்படி வந்திருக்கிறது என்று சொன்னால், எனக்கு தனிப்பட்ட விதத்திலே நான் தேவனுடைய அன்பை நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது எனக்குள்ளாக வருகிறது. Yeah. So I believe this message has blessed you. இந்த தேவனுடைய வார்த்தை உங்களை ஆசீர்வதித்திருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். I believe Holy Spirit has destroyed some blinders today. உங்கள் கண்ணில் இருந்த சில செதில்கள் எல்லாம் விழுந்திருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். Blessed in Jesus' name. தேவனுடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருங்கள். We'll just pray. நாம் ஜெபித்து முடிக்கலாம். Thank you, Father. நன்றி ஆண்டவரே. Thank you for your amazing love for us. உம்முடைய அன்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. Father, we want to receive and know this love. இந்த உம்முடைய அன்பை நாங்கள் அறிந்து பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். We want to be possessed by the understanding of this love. இந்த அன்பை குறித்த அறிவினாலே நாங்கள் நிறைந்திருக்க விரும்புகிறோம். And we want to live out 1 John 4:19. இந்த 1 யோவான் 4:19 நம்மளுடைய வாழ்க்கையின் மூலமாக வாழ விரும்புகிறோம் அப்பா. We want to walk in the joy of our salvation again. எங்களுடைய ரட்சிப்பின் மகிழ்ச்சியிலே நாங்கள் நடக்க விரும்புகிறோம் ஆண்டவரே. We want to be walking in our daily activities and just smiling for no reason. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒவ்வொரு நொடி பொழுதும் எதற்காக மகிழ்கிறோம் என்று அறியாத அளவுக்கு நாங்கள் மகிழ விரும்புகிறோம் அப்பா. We want our relationship with you to come alive to the place where we know that you are walking with us constantly. ஆண்டவரே, ஒவ்வொரு நொடி பொழுதும் நீர் எங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகிறீர், எங்களோடு இருக்கிறீர் என்கிறதை அறிகிற அளவுக்கு அந்த மகிழ்ச்சி எங்களுக்குள்ளாக இருந்து பொங்கி வர வேண்டும் ஆண்டவரே. Thank you for your amazing love. உம்முடைய அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Holy Spirit, even if we don't understand these things, பரிசுத்த ஆவியானவரே, இந்த காரியங்களை நாங்கள் இப்பொழுது புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னாலும் we believe what the word of God says. ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறதை நாங்கள் அப்படியே விசுவாசிக்கிறோம். And we are open to learning from you. அதை நாங்கள் உம்மிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கிறோம். That this becomes an anthem of our life. இது எங்களுடைய வாழ்க்கையின் பாடலாக மாறுவதாக. That we be full of the love of God. இந்த தேவனுடைய அன்பினாலே நாங்கள் நிறைந்திருக்க வேண்டும். Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Jesus name we pray. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்ம மத்தியில வார்த்தை பகிர்ந்து கொண்ட சகோதரன் மனோஜுக்கு நான் நன்றி செலுத்த விரும்புகிறேன். உண்மையிலேயே ஆண்டவர் இன்றைக்கு உங்களோட பேசியிருக்கிறார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். அவருடைய அன்பை நாம் ஒருபோதும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் நம்ம வெற்றியாக வாழ வேண்டும் என்று சொன்னார், மற்றவர்களுக்கு அந்த அன்பை எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் இந்த அன்பை குறித்த அறிவிலே நாம் ஒருபடி வளர வேண்டும். அது நம்ம இடம் கொடுக்கும் பொழுது ஆவியானவரை நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்றைய தினத்துல உங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அப்படியாகவே நீங்கள் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பத்தை, ஒரு மாற்றத்தை இந்த தினத்திலிருந்து நீங்க அனுபவிக்க போகிறீங்க. தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்கள். வருகிற வாரங்கள்ல இந்த ஆன்லைன் சர்வீஸ்ல நீங்க கண்டிப்பாக கலந்து கொள்ளுங்கள். நம்ம இப்பொழுது முடிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து நம்ம சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி,
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.